மணி 5 ஆச்சு. என்னது மணி 5 ஆச்சா? இதையும் முதல்ல சொல்ல. இந்த பயல வேற என்ன காணுமே. உங்க அம்மா எந்திரிக்க நேரம் வேற ஆச்சு. அப்படியே அசதியில படுத்து தூங்கிட்டானா இல்ல விடிஞ்சதே அவனுக்கு தெரியலையா? என்ன கிரமம். இனிமேல் நம்மளுக்கு கோடு போட்டாண்டு வரதான். மாமா இன்னத்துக்கு எந்திரிக்க மாட்டாரே. இதுல ஏதோ சம்திங் ராங் இருக்கு. இத ஒளிஞ்சிருந்து வாட்ச் பண்ணுவோம். வந்து தொலைய மாட்டேங்கிறானே. ஐயோ என்னமா அது? வழக்கமா நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆம்பளைங்க நாங்க தான் சிவராரி குடிப்போம். இப்ப பொம்பளைங்க நீங்களே சிவராரி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாட்டுல அவ்வளவு ஆம்பளை பஞ்சமா? அடடா ஐயோ ஹீரோயின் சங்கவி மாதிரியே இருக்கியே. யார பார்க்க வந்த? என்னையா நிஜமாவா சொல்ற? காலங்காலத்துல ஒரு அரபு பொண்ணு அராபியால இருந்து வந்து ரூம் போயிடலாமா? என் பொண்டாடி தெரிஞ்ச உரைப்பா உரைச்சா வச்சு போற. அவ்வளவு ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. போலாம் ஆகண்ணா ஒரு கிஸ் கொடுக்குறியா? மகனே நீயா முடிக்கிறா. உமா பாத்திர போறா. வாடா. சூப்பர் இருக்குது. மாமா இழுத்துட்டு போகுது. இதுக்குத்தான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்காரா? இதை இம்மிடியேட்டா அக்காட்ட சொல்லணுமே. மேலாடி போறீங்க இருங்க மாட்டி விடுறேன். ஆமா இந்த வீட்டுல யார வேணாலும் ஏமாத்தலாம். என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. இருடி அக்கறை சொல்லி மாட்டி விடுறேன். சாய்கரா இருக்கா? ஏக்கா 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 ஏக்கா. என்னடா மாமா ரூம்ல ஒரு பொண்ணோட குமுக்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஐயோ இங்க சொன்ன புரியாது. நேர்ல வந்து பாரு. பத்தியா கூட்டிட்டு சாயம் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வயசானவன், நீ சிறு வயசு தானே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாது. குமுக்கா பத்திக்கு சின்ன வயசா? முதல்ல கதை சொல்லடா. உமா இது காலகாலத்துல எந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்ற? எல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் தானே. உங்க அம்மா எது செஞ்சாலும் உன்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும். என்ன அம்மணி எப்ப வந்தீங்க? குட் மார்னிங் மம்மி. அப்பா மாமா என்ன தேடுறாரு? செயின் ஏதாவது தொலைச்சிருப்பாரோ? அட இவனுக்கு ஏதுப்பா செயின்? நாய் செயின் தான் போடணும். மாப்ள என்ன தேடுறீங்க? சொல்றேன் கண்டுபிடி சொல்றேன். கண்டுபிடி கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுக்கா மாமா. ஏப்பா சின்ன பையன் உங்களுக்கு தெரியாதுங்க. அவன் உங்களை பத்தி என்ன சொன்னானே? சொன்னா சொல்லுப்பா, நம்ம சொந்தக்கார பையன் தானே. பிள்ளைக்கு நல்ல அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. அவர் மேல போய் தப்பா சொல்ற? சொன்னா சொல்றாங்க. வீட்டை விட்டு துரத்திடுவேன் ஜாகிரதை. ஐயோ வீட்டை விட்டு துரத்துனா ஓசி சொத்துக்கு என்ன பண்ணுவா? பிச்சை எடுத்துட்டோம். ஐயோ இந்த சைஸ் உடம்ப பார்த்துட்டு எவன் பிச்சை போடுமா? இருந்து தொலைற விடுமா? இத பாரு, இனிமே என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்ன ஜாகிரதை. மம்மி நீங்க போங்க மம்மி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா கொடுங்கம்மா. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் இதை எடுத்துங்கம்மா. புடிங்கம்மா, நான் வச்சுக்கிறேன். இத புடி, நானே வச்சு விடுறேன்.
ஏம்மா இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன், உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இல்லைங்க, இதான் முதல் தடவையா வரேன். அப்படியாம்மா? உங்க வீடு எங்க? கே நகர். உங்க வீடு? எம்ஜிஆர் நகர். இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. சரி, நான் வரேம்மா. ம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், உன் பேரை கேட்கல. உன் பேர் என்னம்மா? நிலா. நிலா. பேருக்கு ஏத்த மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். வரேன். ம். நிலா ஆ? நிலா என்னங்க குளிச்சிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க? இன்னும் இல்லடா, டைம் ஆயிடுச்சு, நான் அங்க போய் குளிச்சுக்கிறேன். நீங்க இங்கதான் குளிக்கிறீங்க, குளிச்சிட்டு வந்து என் கையால டிஃபன் சாப்பிடுறீங்க. டிஃபனா? ம். இவ்வளவு சீக்கிரமா? நம்மளால முடியாதுப்பா. நான் என்னைக்குமே 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். உனக்காக திடீர்னு என்ன மாத்திக்க முடியாது. எல்லார் வீட்லயும் புருஷனுக்கு வகை வகையா சமைச்சு போட்டு அவங்க சாப்பிடறத பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்ல. சரி, புருஷனுக்கு ஒரு வேளையாவது செஞ்சு போடலாமேன்னு 3 மணிக்கு எழுந்திருச்சு டிஃபன்லாம் செஞ்சேன். ஆனா நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம டிஃபனா இவ்ளோ சீக்கிரம் என்னால முடியாதுமான்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, பரவாயில்ல, உங்க வீட்லயே போய் சாப்பிடுங்க. ஏய் நிலா, என்ன இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்ட? நான் அப்படியே பழகிட்டேன்டா. சரி சரி, இப்ப என்ன, இந்த டிஃபன்லாம் நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? இப்ப போய் நான் குளிக்கிறேன், இந்த டிஃபன் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். போதுமா? சந்தோஷமா? சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சிட்ட. வா. ஹாய் நிலா. ம்? எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு தடவை தான் மீட் பண்ணோம், என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வித்தியாசமான பேராச்சே, மறக்க முடியுமா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? முடிஞ்சிருச்சுமா. என் ஹஸ்பண்டுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்க வந்தேன். உங்க பர்ச்சேஸ்ல முடிஞ்சிருச்சா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் என் பையனுக்காக தான் வாங்க வந்தேன். ஆட்டோல போயிடுறேன் ஆண்டி. ஆட்டோலியா? வேண்டாம், நான் அந்த வழியா தான் போறேன், உன்னை டாப் பண்ணிடுறேன். வேண்டாம் ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இதுல எனக்கு என்னம்மா கஷ்டம் இருக்கு? வண்டியில இரு. ஆண்டி, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, உள்ள வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன். ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக வாங்க. காஃபி சாப்பிடாம விட மாட்டேன். சரி, வரேன். நான் காபி போட்டு கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. ம், சரி. ஆண்டி, என் கல்யாண ஆல்பம் இந்தாங்க பாருங்க. யார் நீங்க? மேடம் மேனகா விடுங்களா? அப்படியாரு நான் இல்லையே. அப்பவே சொன்னேன் கேட்கல. ம். நிலா, இங்க மேனகான்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லையே. பக்கத்துல போய் விசாரிக்க சொல்லுங்க. சரிங்க, வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
என்ன கைத பஜார்ல கேள்வி பார்த்தா பொண்ணு தனியா கதை கூட்டு வந்து பார்த்தா கலெக்டர் கணக்கா பொம்பளை இருக்குது. ஆமா தலைவா, யாரா இருக்கும்? உங்க அக்கா நல்ல காலம் கையில துப்பாக்கி கிப்பாக்கி இல்லாம இருந்துச்சா சுற்றுச்சுன்னா பங்கமாயிட்டு இருக்கும். எப்படியோ தலைவா வந்ததுக்கு பேரை தெரிஞ்சுக்கிட்டான். நிலா இனிமே ராக்கெட் தான். தேங்க்ஸ் நிலா, எதுக்கு ஆண்டி? நல்லா காஃபி கொடுத்ததுக்கு. சரி நான் புறப்படுறேன். இது எங்க அசோசியேஷன் கார்டு. ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா வா. கண்டிப்பா வரேன். பாய். பாய். ஹாய். 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 ஹலோ. என்ன செல்வி, இந்த மாசம் சம்பளம் யூனியன் சந்தா கட்டணும், ஒரு 50 ரூபா கூட. ஏண்டா சிராஜ், இப்பதானே கவரை கொடுத்த, முதல்ல 2 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. வாங்குற சம்பளத்தை அப்படியே பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ற சுகம் இருக்கு, தனி சுகம்டா. அதுல அவளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நீ கொடுத்து வச்சோம்டா. நீ சம்பளத்தை வாங்கி உன் பொண்டாட்டிட்ட கொடுக்குற, நாங்க இந்த ஒரு சம்பளத்தை வாங்கி வட்டி கடைக்காரனுக்கு கொடுக்குறோம். அது இப்ப சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே சம்பளத்தை வாங்கி நம்ம பொண்டாட்டி கையில கொடுத்துருந்தோம் வையி. இப்ப ஏன்டா நாம வட்டி கடைக்காரன்ட்ட கொண்டு போய் காசை கொடுக்கணும்? அப்பவே பொண்டாட்டி சொல்றதை கேட்டு இருக்கான், இப்ப அவஸ்தைப்படுறான். போடவா? சரி சொல்லிக்கோ. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். இந்த மாசம் salary வச்சுக்கோ. எப்படி? வாங்க. எங்க போலாம்? நாளைக்கு காலையில 11 மணிக்கு என் செல்லம் ரெடியா இருக்குமா? ஐயா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு நேரா இங்க வருவாரா? ஐயாவும் அம்மாவும் ஜாலியா வெளில போவாங்களாம். ரெடியா இருக்க சொல்லும். மாப்பிள்ள தம்பி, நான் கூட ரெடி ஆகட்டுமா? தாத்தா வந்த உடனே ரெடியானா போதும் பாட்டே. ஆளே எப்போ நிக்கிறது, நான் எப்போ நின்றது? நான் கூட வர்றேன் மாப்பிள்ள. ஆமாண்டி அம்மா, நீ ரெடியா அவர் கூட போ, நான் வீட்டை பாத்துக்கிறேன். வர வர உள்ள தாங்க முடியல, உன்னை பெங்களூருக்கு பேக் பண்ண வேண்டியதான். பேக் பண்ணுவியா? பண்ணுவேன். ஏன்னா உன் காரியம் முடிஞ்சு போச்சு இல்ல. பேக் மட்டுமா பண்ணுவேன்? ஆள் அசந்தா ஆத்தல கூட தள்ளுவேன். என்னமோ வயசான காலத்துல ஒரு நப்பாச. அந்த வயசான கிளை இருந்தா என்னல இப்படி ஆகுமா? அது எந்த கோயில்ல உண்டை கட்டி வாங்கிட்டு இருக்குதோ? ஏய் நிலா, என்னாச்சு? கோச்சுக்கிட்டியா? டேக் இட் ஈஸிடா. சும்மா. ஓ தமாஷு. சரி, காலையில ரெடியா இருக்க சொன்னீங்களே, நைட்டு வர மாட்டீங்களா? நைட்டு வராம இருப்பனா? கண்டிப்பா வந்துடுறேன். எதுக்கும் பையனே வர சொல்றேன். அவன் பார்த்துட்டு எந்த பொண்ணு பிடிக்குதோ சொல்லட்டும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாப்பிள்ளையாச்சே. அம்மா, அண்ணார்ட்டையும் போட்டோவை காமிச்சிருங்க, கோச்சுக்கு போறாரு. ஹலோ ஹலோ, நான் சீதா லட்சுமி பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க மேடம். அசோக் இருக்காரா? அசோக்குங்களா? ஆமா அசோக் தான். கூப்பிடுங்க. இன்னைக்கு வரலீங்களா? வரலையா? தானே போறேன்னு சொன்னா, எங்க போயிருப்பான்? நிலா ஒரு நிமிஷம். நிலா, நீ முன்னாடி போ, நான் கொஞ்சம் பின்னாடி வரேன். ஏன்? ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. எல்லாம் டீட்டெயிலா சொல்லணும். நாம 2 பேரும் சேர்ந்து போறத பார்த்துட்டு போய் அம்மாட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். டேய், என்னடா கோவமா? ஏய் சாரிடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட 3வது மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு பொண்டாட்டிய
புருஷன் எதுக்கு வெளியில கூட்டிட்டு போறாருன்னா 2 பேரும் மனம் விட்டு பேசுதான். ஆனா ஆனா அந்த சந்தோஷம் கூட எனக்கு இல்லையா? நான் என்ன மத்த பெண்கள் மாதிரி பணம் வேணும் நகை வேணும் நான் கேட்டேன். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே.